ஹவரோட என்னோட டு டூ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். இதை இன்னைக்கு நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். எஸ், ஸ்டாண்டப் காமெடி அட்டென்ட் பண்ணுறது தான். ஸோ பேசிக்காக ஸ்டாண்டப் காமெடி ஷோஸோட டிக்கெட்லாம் செக் பண்ணுறப்போ ஒன்று இட் பி லைக் சோல்ட் அவுட், இல்லையா வேறு சிட்டியில் இருக்கும், இல்லையா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அப்படி இந்த இயர் நான் செக் பண்ண நிறைய ஷோஸ் எல்லாமே இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்காம போயிடுச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி என் ஆஃபீஸ்லேயே இந்த மந்த் லாஃப்டர் டேயை முன்னிட்டு பிரவீனோட ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ எக்ஸைட்டட். ஸோ கரெக்டாக ஷோ ஆரம்பிக்கிற டைமில் எனக்கு மீட்டிங் வந்துடுச்சு. மீட்டிங் பார்த்தா கரெக்டாக எக்ஸ்டெண்டும் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அங்கேயுமே ஷோ வந்து லேட்டாக தான் ஆரம்பிச்சுது. அப்படியே மீட்டிங் முடிச்சுட்டாங்க, ஓடி போகிறேன், ஆடிட்டோரியம் ஃபில் மேடம் உள்ளே விட முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, அவங்களையும் மீறி எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே போய் பார்த்தா எனக்குன்னே ஒரு சீட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வென் ஐ ரியலைஸ் நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்றது ஒரு சூப்பரான ஜீனி மாதிரி. கண்டிப்பாக நம்ம கேட்குறது இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும். எப்போ கொடுக்கும், எப்படி கொடுக்கும்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அதுக்கு நானும் என்னோட இந்த vlogகும் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஸோ எஸ், தட்ஸ் ஆல். ஸ்ருதி, ஹாப்பி அண்ணாச்சி. பை பாய்.